ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட நாம் வாசித்து தியானிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் 2 நபரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 நபரையும் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அவர்களும் தேவனை அதிகமாக நேசித்து கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். முதலாவதாக யூதா வம்சத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூதா என்பது துதியை குறிக்கிறது. யூதா வம்சத்தாரை தேவன் அவரை துதிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வம்சத்தாரை தேவன் அதிகமாக நேசித்து அவர்களை இந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா வம்சத்தாரை தேவன் நேசிப்பதினால் அவர்கள் கர்த்தரை துதிப்பதினால அவர்களை தேவன் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் போது தேவன் நம்மையும் கூட பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்த முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அவர்கள் சோர்வின் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் நிலை நிற்க முடியாதபடிக்கு அவர்கள் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூதா வம்சத்தாரை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து எப்போதும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். அவர்களை தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்றால் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தினதின் நோக்கம் அவர்கள் துதிப்பதினால் நீங்களும் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்பீர்கள் என்றால் உங்களையும் தேவன் பலப்படுத்தி தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக யோசேப்பு வம்சத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் யோசேப்பு என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் அநேக பாவங்கள் அவரை நெருக்கின போதிலும் அவர் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் கர்த்தருக்காக பரிசுத்தம் உள்ள மனிதனாக வாழ்ந்து அவர் கர்த்தருக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அந்த பரிசுத்தத்துக்காக அநேக உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி காத்து கொள்வீர்கள் என்றால் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்க முடியாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை இழந்து அவருடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் சாபங்கள் அவருடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் யோசேப்பை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 நபரையும் தேவன் அதிகமாக நேசித்து தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே யோசேப்பை போலவும் யூதாவை போலவும் இந்த பூமியில் நாம் வாழ்வோம் என்றால் தேவன் உங்களையும் தேவன் பலப்படுத்தி உங்களையும் தேவன் ரட்சித்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை திரும்ப நிலைக்கப்படுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் பலப்படுத்துகிறவரை மாத்திரமல்ல, ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, தேவன் நம்மை திரும்ப நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் இந்த பூமியில் தேவன் நம்மை நிலைப்படுத்தி நம்மளை காத்து வருகிறதுனால நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரை துதித்து அவருக்காக பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் இந்த புதிய நாளிலே கற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்றால் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்தபோதும் அந்த சோதனையிலிருந்து தேவன் ரட்சித்தது போல உங்களையும் தேவன் ரட்சித்து இந்த பூமியில் உங்களை நிலைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து யோசேப்பை போல வாழ்வோம்.
யூதாவை போல வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களையும் நீர் பலப்படுத்தி ரட்சித்து எங்களை நிலைக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி அப்பட்ட ஆசீர்வாதத்தினால நீங்கள் இந்த புதிய நாளிலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.